இங்கே பாருங்கள், படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜெப குறிப்புங்க. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக தாவீது இருந்தார். அவருடைய ஜெபத்தை அடையாளப்படுத்தி ஜெபிக்கும் போது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மளால் மாற முடியும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காதது உங்கள் இருதயத்தில் நினச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமே முதல் காரியம் பாருங்கள், தேவனால் கட்டப்படுகிற ஒரு அடையாளமாக நம்ம குடும்பம் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வீடு உங்களால் கட்டப்பட்டு இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. இந்த இரவு அற்புதத்தை பார்ப்பீங்க. ரெண்டாவது, நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். தற்காலிகம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவார். மூன்றாவது, தாவீதோட ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை எப்படி ஒரு சந்ததி அடையாளப்படுத்தப்பட்டதோ கடைசி வரைக்கும், அதுபோல் என் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணுங்கப்பான்னு வாயை திறந்து சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவனுடைய உடன்படிக்கையை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுவார். பாருங்க, நான்காவது பாருங்க, அடித்தளமா தேவனுடைய வலிமை இருக்கணும்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த அடித்தளம் கர்த்தருடைய வலிமை, கர்த்தருடைய வலிமை. உங்க ஆசை எண்ணம் கிடையாதுன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுங்க. அந்த வலிமை உங்களால் பார்க்க முடியும். அஞ்சாவது பாருங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்போடு தேவ திட்டத்தோடு இயேசுவின் நாமத்தில் நடக்கணும்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஆறாவது, எந்த சூழலையும் கிருபை விட்டு விலகக்கூடாது. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தாவீது தவறு செய்த போது விலகல, அதுபோல சில சூழல் வரலாம். ஆண்டவரேன்னு சொல்லுங்க, விலகாத கிருபை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏழாவது, நீதியில் நடக்கிற வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, என் குடும்பத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நீதியின் அடையாளம் காலையில் இருக்கும். ஏமேன். எட்டாவது, தேவ பாதுகாப்பு. எஸ், எந்த தீங்கும் அணுகாத ஒரு பாதுகாப்பு என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே நடத்துவார். ஒன்பதாவது, தேவ சந்நிதியாக என் வீடு மாறணும். தேவன் இருக்கிற இடமாக என் வீடு மாறணும். எங்கே படுத்திருந்தாலும் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் தாவீது நினைச்சாரே, அதுபோல நான் நினைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு படுங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறபடியே கர்த்தருடைய அடையாளம் என் வாழ்க்கையில் நடக்கும். அவர் என் வீட்டை கட்டட்டும், அவர் கரத்தினால என் வீட்டை கட்டட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. 10வது, கர்த்தர் மகிமையில் உங்களை நடத்துவார். நிம்மதியாக படுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏமேன். தொடர்ந்து ஜெபம் டிவியினுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். இந்த சேனலில் சேட்டலைட் சேனலாக மாற்றணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் தினமும் ₹1 தந்து இந்த ஊழியத்தை தாங்குங்க. இதுதான் கூகுள் பே நம்பர். இந்த நம்பரை நீங்கள் விதைக்கலாம். நிச்சயம் இது ஒரு நல்ல நிலனா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏமேன்.